வெல்கம் பேக். வணக்கம். சண்டே காலையிலேயே பிரச்சனை, சண்டைகள் பார்த்தா நல்லா இருக்கும்ல. அதனாலதான் ட்ரோல் தமிழ் அப்படிங்கிற சேனல்ல இருந்து தமிழாவில் சிறப்பு நிகழ்ச்சி கிராமத்து மனைவி வெர்சஸ் நகரப்புற கணவன் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 30 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. பக்கத்து வீட்டு பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு பார்த்தா புறம்போக்கு இங்கே வந்து விளையாடாத அப்படின்னு சொன்னா ஃப்ராக் போட்டுக்கோ, லெஹங்கா போட்டுக்கோ, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். கல்யாணம் பண்ண போறதா நான் ஏமாந்துட்டேனே ஃபீல் ஆவறேன் அப்படிங்கறாரு. புரியல இல்லையா உங்களுக்கு? இன்னும் சிட்டிக்கு வந்து அடாப்ட் ஆக கஷ்டமா இருக்கு. அது ஒரு போர் ஃபேமிலி சார். அது எல்லாம் உம்முனா முஞ்சுங்க. அது போர் ஃபேமிலி. அம்மா உம்முன இருக்கும், பையன் உம்முன இருக்கும். அதனால என்ன பண்ண, வீட்டை பூட்டிட்டு எங்க வீட்டுக்கு போயிடுவேன். சரி, ஏன் இவ ஃபேமிலி போர் ஃபேமிலிங்கிறீங்க? போர் ஃபேமிலி சாப்பிட்டமா தூங்கணும் படுத்த இது ஆயுதுங்க. நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் இருக்க முடியாது. நாங்க மதிக்க மாட்டோம். ஆனா இருந்தாலும் இந்த வேற்றுமைகள்ல ஒரு முக்கியமான ஒரு வேற்றுமை என்ன அப்படின்னா இடம். எந்த இடத்துல இருந்து மாப்பிள்ளை வராங்க, எந்த இடத்துல இருந்து பொண்ணு வராங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நகரத்துல இருந்து ஒருத்தங்க கிராமத்துல இருக்கக்கூடிய ஒருத்தங்களை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இருக்குல்ல, வேற்றுமைகள் இருக்குல்ல, அதோட எப்படி வாழ்க்கையை டிராவல் பண்றாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு, அதை எப்படி கோஎக்ஸிஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பேசுறது ஒரு பெரிய டாபிக் தான். ஓகே, அப்படி பேசுறதுக்கு தலைப்பு என்ன அப்படின்னா தனது வாழ்க்கை துணையை கிராமத்திலிருந்து தேர்ந்தெடுத்த நகரத்து வாசிகள். ஓகே, நீங்க எல்லாம் சிட்டில பிறந்து வளர்ந்தவர்கள், நீங்க எல்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். சோ இப்போ நீங்க திருமணம் முடிச்சு சிட்டிக்கு வந்தாச்சுல்ல, கிளியர்? ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. இவங்க கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள், இன்னைக்கு திருமணம் முடிச்சு சிட்டிக்கு வந்துட்டாங்க. கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாங்க, இங்க வந்தாங்க. இங்க வந்த பின்னாடி கூட இந்த ஒரு விஷயத்தை அவங்கள மாத்திக்கவே முடியல, இன்னமும் ஒரு கிராமத்து வாசியாவே இந்த விஷயத்துல இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சொல்றேன், மக்களுக்காக நீட்னஸாக சில விஷயம் மெயின்டைன் பண்ணுறது அவங்க பண்ண மாட்டாங்க. கிச்சனில் சமைச்சிட்டு சாப்பிட வரும்போது அந்த ஹாட் பாக்ஸில் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்காது. அப்படியே எல்லாத்தையுமே அங்கே சமைக்கிற பாத்திரத்தோட அப்படியே கொண்டு வந்து வச்சுருவாங்க. இல்லை சார், இப்போ மீன் குழம்புலாம் வைப்போம்ல சார், சட்டியில் தானே வைப்போம். அதை வந்து நம்ம அப்படியே டைனிங் டேபிளில் வச்சு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் மீன் குழம்புலாம் அப்படி வச்சா தானே நல்லா இருக்கும், அப்படியே எடுத்து வச்சு. இல்லை சார், இந்த டைனிங் டேபிள்ல அந்த சட்டி வச்சா அந்த லுக் தெரியாது இல்ல. நீங்க அழகியெல்லாம் ரொம்ப ஏஸ்தெட்டிக்கா இருக்குன்னு பாக்குறீங்க. எங்கயோ போய்டறாதீங்க, எங்கயோ போய்ட. கெஸ்ட் வரும்போது, அது யாரா வரும்போது அவங்களுக்கு பரிமாறும் போது அது கொஞ்சம் ட்ரெண்டே பேருனா மண் சட்டி மீன் குழம்புனே வச்சிட்டாங்க. மண் சட்டில பண்ணி அப்படியே மண் சட்டியோட கொண்டாந்துருது வீட்டுக்கு, பார்சலே வந்துருது மண் சட்டின்னு. பயப்பிடிச்சிட்டான். இன்னொன்னுங்க, அது ஒருத்தங்களோட விருப்பம். என்னோட விருப்பம் என்ன தெரியுமா? கெஸ்டா வந்தா எங்க ரூல்ஸ் இருக்குல்ல இருங்க, நாங்க உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க ரூல்ஸ் இருக்குல்ல வர்றோம். நீங்க வந்து இங்க நாட்டகம் பண்ண வேணாம். கெஸ்டா வந்தீங்கன்னா நாங்க சட்டியில தான் திம்போம்னா நீங்களும் தின்னுங்க சட்டியில. இப்படி பண்ணுங்க சார். இப்போ நீங்க ஒரு கண்ட்ரிக்கு போறீங்க, ஒரு முஸ்லீம் கண்ட்ரிக்கு போறீங்க, சவுதி மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு போறீங்க, அவங்களோட ரூல்ஸ் இருக்குல்ல வரமாட்டோம்னா வெட்டி போடுவாங்க. போற இடத்துல அவங்க ஒரு ரூல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்குங்க. ஓ, இந்த இடத்துல புதுசா எப்படி ஒன்று இருக்கு போல, ஓ இவங்க சட்டியில தான் திப்பாங்க போல தெரிஞ்சுக்குங்க. இதுல என்ன, ஆனா அப்படியே சமைச்ச சட்டியோட தூக்கி கொண்டு வந்து வச்சு சாப்பிடக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அது ஒவ்வொருத்தங்களை பொறுத்து. இப்ப சட்டியில சோறை வச்சு சாப்பிடுறதெல்லாம் பல பேருக்கு பிடிச்சிருக்கும். நம்ம ஒரு வீட்டுல இருக்கமா, நம்மளோட வீடு சட்டி எடுத்து கொண்டு வந்து வச்சு சாப்பிடுறதுல வந்து இப்ப இதுல ஏஸ்தெட்டிக் யாரு பார்க்கணும்? நம்ம தானே. வெளியே இருந்து வந்து பார்த்து மார்க்ஸ் போட போறாங்களா, இவங்க சட்டியில வச்சு சாப்பிடுறாங்க -10. இப்ப அவர் சொன்னார், இப்ப கெஸ்ட் வந்தா என்ன நினைப்பாங்க? அப்ப வராத நினைக்கிற நீ எல்லாம் இங்க வந்து ஒண்ணு கொடுக்க போறது இல்லை. உன் வீட்டுல இரு, உன் வீட்டுல நீ அழகா ஹாட் பாக்ஸ்ல சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே இரு. இங்க வந்தா சட்டி தான். ஆனா அதுவும் அவங்க சொல்ற மாதிரி மீன் குழம்பு வந்து அந்த சமைச்ச சட்டியோட இருக்கிறத டேஸ்ட். இங்கே சில ரூல்ஸ் இருக்குன்னா அப்படி இருங்க சார். அதுக்காக இப்போ அப்போ நம்ம இஷ்டப்பட்டது இருப்போங்கிற மாதிரி இஷ்டம் மாதிரி எல்லாம் இருக்கல. அது கிளீன்லினஸ்னா அதில் ஒன்று இருக்கு. சமைச்ச சட்டியவே தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு அது நல்லா இருக்கு, இவருக்கு இதை அதான் சொல்றேனே, அது மாறுபடுது.
கெஸ்ட்டுக்கு எல்லாம் இன்னொரு மாத்தறாரு. விஷயம் என்னன்னா வாஷ் பேஷன் இருக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்த புதுசுலலாம் அந்த பாத்திரத்தை வாஷ் பேஷன்ல கழுவ மாட்டாங்க. அதை எல்லாத்தையும் ஒரு கூடையில வச்சு கொண்டு போய் காமன் டாய்லெட் பாத்ரூம் இருக்கும், அதுல போயிட்டு பாத்ரூம்ல வச்சு கழுவுவாங்க. ஓகே, அங்க வந்து பராசல்ல பின்னாசல்ல வச்சு கழுவி பழக்கம் இருந்துச்சு. அந்த பழக்கம் வாஷ் பேஷன்ல கழுவுறதுன்றது வராது. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? ஏன் ஆக்சுவலா ஏன் நீங்க டைரக்டா அங்க போயிட்டீங்க? உங்க வீட்ல பின்வாசல்ல வச்சு பழகி தான் அப்படி வந்துருச்சா? ஆமா சார், அங்க வந்து உட்காந்து நல்லா ஸ்டூல் போட்டுட்டு உட்காந்துட்டு மணை போட்டுட்டு உட்காந்துட்டு தான் நம்ம பாத்திரம் கழுவி அப்படியே ஒரு பக்கெட் இல்ல இதுல வேற மாதிரி மாறுது. உட்காந்துட்டு கழுவுறதுக்கு அங்க இடம் இருந்துச்சு, கழுவுனீங்க. அதுக்காக சிட்டில வந்து உட்காந்துட்டு தான் கழுவுங்கிறதுக்காக பாத்ரூம்ல கொண்டு போய் சாப்பிட்ற பிளேட்டை கழுவ முடியாதுல்ல. அதை நீங்க மாத்திக்கிட்டு தான். இப்ப சட்டியில தூக்கி கொண்டு வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அது உட்காந்துக்கிட்டு தாங்க கழுவணும். அதுக்கு வா கக்கிசுக்கு போ அப்படின்னு நீங்க தூக்கிட்டு போனா அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது. சாப்பிடுற பிளேட் அது வீட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டு கழுவுவோம், இன்னொரு பக்கத்தில் அது அலசுவோம். இது வந்து திறந்து விட்டுட்டே கழுவிட்டே இருக்கணுமா, அதனால அது மேலெல்லாம் தெரிக்கும். அவனுக்கு பிடிச்சத வளர்க்குறான், உனக்கு எங்கேயே வலிக்குது. அதனால எனக்கு அப்படிதான் கம்ஃபர்ட் ஆயிடுச்சு, அதுலயே பழகிட்டு இப்ப இதுல இருந்து நின்னுட்டே கழுவுனா எனக்கு கழுவ முடிய மாட்டேங்குது. இப்ப மாறிட்டீங்க போல, மேட்சிங்கா ஷூ மேட்சிங்கா Dress எல்லாம் மாத்திட்டாரு சார். அவர் மாத்திட்டாரா? அவருக்காக நானும் மாத்திக்கிட்டேன் சார். இப்ப நீங்க மனசார எவ்வளவு மாறி இருக்கீங்க? இப்ப அவர் சொல்லிருக்கா இந்த மாதிரி மேட்சிங் பண்றீங்களா இல்ல உங்களுக்கு மனசார மாறிட்டீங்களா? நானா ஒரு 10% தான் சார் மாறி இருப்பேன். சொந்தக்காரலாம் சொல்லி போன் நம்பர் வர சொல்லிடு, இன்னைக்கு ஒரு பிரெட் போர்டு உள்ள போய் வீட்டுல நமக்கு. எந்த ஒரு விஷயம் நீங்க மாத்தணும்னு சொல்லி கிராமத்துல இருந்து வந்து உங்க வாழ்க்கை துறை மாத்திக்காமலே இருக்காங்க சார்? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெயினில் வான்னு சொன்னால் வரவே மாட்டாங்க சார். ட்ரெயினில் வர மாட்டாங்களா? இப்போ ஆக்சுவலி நான் வந்ததே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் வந்தேன். ட்ரெயினில் போகலான்னு சொல்லி கூப்பிட்டா சுத்தமாக வரமாட்டாங்க. அதே மாதிரி நைட் ஷோ படகு போகலான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க ஒரே வார்த்தையா. ஐயோ சார் ஒன்றும் இல்லைங்க சார், சின்ன வயசில் அதாவது சின்னதில் நம்ம ஃபஸ்ட்டு எது பார்க்குறோமோ அதுதான் நம்ம மனசில் பதியும்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா. சின்ன வயசில் ரிதம் படம் பார்த்தேங்க சார். அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் அது எனக்கு மைண்டில் வந்துட்டே இருக்குங்க சார். அவங்க தூங்குறாங்களா அப்படின்னு பஸ்ஸில் பார்க்கலாம், ஆனால் ட்ரெயினில் பார்க்க முடியாது. டிரைவர் தூங்குறாரு அப்படி ஒரு கான்செப்ட் என் மைண்டில் சின்ன வயசுல இருந்தே இருக்கு. நீங்க பஸ்ல பாக்கும்போது அவர் தூங்குறாங்க, அவர் தூங்கிட்டு இருக்காரு, அவர் என்ன பண்ணுவீங்க? இல்ல நடக்கிறது எங்க போனாலும் நடக்குதா, ஃப்ளைட்ல போனாலும் நடக்குதா செய்யும். பஸ் ஆக்சிடென்ட் எல்லாம் நீங்க பார்த்தது இல்ல உங்களுக்கு? ஏமா இது வாகனம் எல்லாம் பிரச்சனையா இருக்கு, நடந்து போகும்னு சும்மா சிவனேன்னு நடந்து போனாலும் எங்கேயோ வந்து இடிச்சிட்டு போறாங்க. சரி அதை விடுங்க, சொந்த புருஷன் நைட்டு ஷோ போவோம் படத்துக்கு போகணும்னு கூப்பிட்டா சின்ன வயசுல அப்ப என்ன அப்படி என்னத்தை பாத்தீங்க? நம்மளையெல்லாம் கூப்பிடுறாங்க சார் அந்த ஒரு பயம். பஸ் ஆக்சிடென்ட் ஆற மாதிரி படம் பார்த்தா என்ன செய்வீங்க? எங்க போதும் இந்த மாதிரிலாம் பார்த்தா நடந்தே போயிடுறீங்களா? அது மெச்சூர்ட் ஆயிடுச்சுங்க சார். மெச்சூர்ட் ஆனா இப்பதான் நீங்க ட்ரெயின்ல போக மாட்டீங்க, புரியுதா இல்லையா? அது இருந்தாலும் சின்ன வயசுல பார்த்தது அப்படியே மனசுல அப்படியே அதுக்காக கவர்மெண்ட் பஸ்ல கூட டிரைவர்ஸ்க்குலாம் நீங்க டீ வாங்கி கொடுத்தே இருப்பீங்களா? டீ சாப்பிடுறீங்களா? அது அவரு பல டைம் சொல்லியிருக்காருங்க சார். ஆனா இப்ப சின்ன வயசுல உங்க அப்பா அம்மா எவ்வளவு பாசமா உங்களை பார்த்துருப்பாங்க, அதை நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. இப்ப எதுக்கு அவங்கள விட்டு இங்க வந்தீங்க? கல்யாணம் கட்டாம அவங்க கூட இருந்துக்கலாம். அவங்க சின்ன வயசுல பார்த்த பாசம் இல்ல அது. அதெல்லாம் விட்டுட்டு இங்க வர தெரியுதா? ட்ரெயின்ல போக முடியாதா? நல்லா இருக்கே கதை. பாத்ரூம்ல பாத்திரம் கழுவுவாங்க. நமக்கு உயிர் சேஃப் இல்லைங்க சார், உயிர் வேணுங்க சார். ஒரு டைம் போன இன்னொரு டைம் கிடைக்காதுங்க சார். எனக்கு உண்மையில இந்த கான்செப்டே வேற என்ன விஷயம்? இந்த கிராமத்துல இருந்து வந்ததுனாலயே படம் பார்க்கறத கேளுங்க. இந்த 6 மணிக்கு மேல நானே ஆபீஸ் போயிட்டு வந்தேனா சார், கதவை தட்டினா அப்படின்னா கேமரா இருக்கு, எல்லாமே இருக்கு, சிசிடிவிலையும் பார்ப்பாங்க. பட் கதவை திறக்கவே மாட்டாங்க. பயந்துட்டு யாரு யாரு யாருன்னு கேட்பாங்க. அதே மாதிரி திருடிட்டு போயிருவாங்களோ இல்ல கொள்ளையடிச்சிட்டு போயிருவாங்களோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல போயிட்டாங்க. அந்த ஸ்கிரீன்ல வர மாதிரி தெரியும். எனக்கு சீப்பான சிசிடிவி கூட்டிட்டீங்களா? உருவத்தை மாத்தி காட்டுதானே. இதெல்லாம் அவங்க வித்தியாசமா இருக்காங்க. கொஞ்சம் பயந்துவாங்க. அதுக்கு கேமராவோட நான் தாண்டி தவறா அப்படின்னா யாரு யாரு திருடிட்டு போயிடுவாங்களோ? ட்ரெயின்ல வரமாட்டேன். சரிவா நைட்டுக்கு படத்துக்கு போலாம். வரமாட்டேன், பயமா இருக்கு, இருட்டா இருக்கு. எங்க 6 மணிக்கு வேலை முடிச்சு அவன் என்ன டென்ஷன்ல வர்றான், கேமராவில் நான் தான் சொல்லி ஆமா நீ யாரு, நான் திறக்க மாட்டேன் அப்படின்னு அதான் அவங்களுக்கு பயமே. என்கிட்ட மட்டும்தான் கீ இருக்கணும். யாராவது ஒன்னே அடிச்சு போட்டுட்டு அந்த கீ எடுத்து திறந்து உள்ள வந்தாங்கன்னா
பஞ்சாயத்தை கூட்டிங்கடா. இவர் வரும்போது ஓகேங்க சார். இவங்க ரிலேட்டிவ் வரும்போது, இவங்க ரிலேட்டிவ்ல எனக்கு ஒரு சில பேர் தெரியாதுங்க சார். அவங்க ரிலேட்டிவ்ல வந்துட்டு ஒருத்தவங்க லாஸ்ட் 1 வீக் முன்னாடி இன்விடேஷன் கொடுக்க வந்தாங்க. ஆனால் அவங்கள நான் பார்த்ததில்லை. 9 இயர்ஸ் ஆகுது, நான் பார்த்ததில்லை. இவரே எதுவும் சொல்லலைங்க சார். இப்போ திடீர்னு வந்துட்டு காலிங் பெல் அடிக்கும் போது நம்ம அவங்க புதுசா இருக்காங்க அப்படின்னும் போது நான் கொஞ்சம் பயப்படுவேன். என்ன சொன்னீங்க? யார் நீ வெளியே போய் தெரியாதுங்களா? கதவை திறக்காம யாரு நீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, இன்ஃபார்ம் பண்ணல, நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு அவங்ககிட்டே ஆர்குமெண்ட் பண்ணுவேன். அவனை செத்தங்கடா. அவன் சேஃப்டியா இருக்கிறது நல்லதுதான். இப்ப நம்பவும் முடியாது. அவங்க ஊர்ல அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ 6 மணிக்கு மேல அவங்க நீங்க அவங்க பார்வையில இருந்து பாக்கணும்ல. இப்ப அவங்க ஊர்ல சுத்தி சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களா இருக்கப்போ அவங்க அப்படியே பழகி இருப்பாங்க. அந்நிய யாராவது ஒருத்தர் வந்தா கூட அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கே தெரியும் யாரா புதுசா இருக்காங்க. சோ அப்படி இருந்து வளர்ந்ததுனால இன்னொருத்தங்க அப்ப அவங்க டக்குன்னு அதை வந்து ஏத்துக்க கஷ்டமா இருக்கு. அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டா பரவாயில்லைன்னு நினைக்கிறேன் சார். கரெக்ட். எந்த ஒரு விஷயம் உங்க மனைவி மாத்திக்கவே இல்லை. கிராமத்துல இருந்து இங்க வந்தாச்சு, இருந்தும் கூட இது ஒண்ணு மாத்திக்காமலே இருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஊர்ல அவங்க வீட்டுல பக்கத்துல எல்லாத்தையுமே சோசியலா சவுண்டா நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. சரி, சென்னைக்கு வந்த பிறகு அது மாறிடுவாங்க அப்படின்னு பார்த்தா இங்கேயும் வந்து அதே மாதிரியே அக்கம் பக்கத்தில் அவங்க பேசலனா கூட இவளும் போய் வாண்டடா பேசி இவன் மொக்க வாங்கிக்கிறான். அவங்களா போய் பேசிக்கிறாங்க. ஆமா, பேசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, திரும்பி வருவாங்க. அவங்க நான் போன வீடியோவிலே சொன்னேன், ஜீ தமிழ் உங்க ஃப்ரேமிங் வந்து மீண்டும் ஐயா மீண்டும் மீண்டும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நான் இவர் பேசுறத பாப்பேனா, என்ன சார் உங்க பிரச்சனை? உங்களுக்கு ஒழுங்கா அந்த செட்டு போட தெரியாதா, இல்ல கேமரா வைக்க தெரியாதா? ஜீ தமிழ்ல சொல்லுவாங்க, நீ ஏன் துடிக்கிற, வலிச்சா சொல்ல போது காமெடி அப்படின்னு அவரை பார்த்து காமெடிக்கா வலிச்சா சொல்லுவீங்களா? அவர்தான் காமெடி ஒரு வலிச்சா சொல்லணும். ஏங்க ஏங்க இங்க எல்லாம் பிரேம் வைக்கிறீங்க, என்னக்கா நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க? இல்ல பாத்துட்டு அந்த இடத்தை தூக்கவும் முடியாது, அவர் பேசுறத போட்டு அந்த மாதிரிதான் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு நீயா நானாவில் அப்படி ஒரு ஃப்ரேம் நான் பார்த்தது இல்லை. இனி பார்க்கணும் வருது. இல்ல அது வந்திருந்தா நம்ம கண்ணுல வித்தியாசமா தெரியல. அது வந்து அவங்களோட அந்த உயரத்துக்கு போகாது கேமரா. அவங்களோட தலை அவங்கள பார்த்தாவது செட்டு போடுங்களா? என்னடா அது? இது அவரை விட நல்ல உயரத்துல இருக்காங்க போல. அதான் கேமராமேன் எதுவும் சொல்ல மாட்டாரா? சரி சரி அவங்க சொல்லி பார்ப்பாங்க. இவங்க என்னன்னா வாண்டடா போய் பேசி பழகிட்டு திரும்பி அவங்களுக்கும் சண்டை வந்துடுது. இடையில காலைல நான் 4 மணிக்கு 5 மணிக்கு இருந்து சண்டை நான் வந்து மச்ச பண்றதா. இப்பவே கண்ணை கட்டுது. ஏன் பேசாம இருக்க முடியல? குழந்தைங்க வந்து வாசல்ல அந்த லீவ் டேஸ்ல தான் விளையாடுவாங்க. சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி லீவ் டேஸ்ல தான் விளையாடுவாங்க. அவங்க விளையாடுறப்ப அந்த வந்து அவங்க பக்கத்து வீட்டு பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு பார்த்தா புறம்போக்கு இங்கே வந்து விளையாடாத அப்படின்னு சொன்னா, அப்படியே சொன்னா அம்மாவுக்கு கோவம் வரும். நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க, என்கிட்ட நல்லா தான் பேசுறாங்க. பசங்க ஏதாவது தப்பு பண்ணா என்கிட்ட சொல்லணும்ல. ஆனா இப்படி ஒரு சண்டை வந்து அவங்களை கூப்பிட்டு நான் வந்து கேட்க சொன்னேன். அப்ப அதை தான் அவங்க சொல்லுறாங்க. அவங்க கொஞ்சம் வயசானவங்க சார், கொஞ்சம் வயசானவங்க. வயசானவங்க எடுத்துட்டு போறக்க குழந்தை பொறுப்பு சொல்லுங்க. மெண்டல் தான் கூப்பிடுவோம். அது பேசாம இருந்தா அந்த பிரச்சனை வரக்கூடாது இல்லை. அப்படி கிடையாதுங்க. என்னதான் உங்க குழந்தைய பொறுமோக்குன்னு சொல்லும்போது யாரா இப்போ உங்க வைஃப் பேசினால பிரச்சனை இல்ல, குழந்தைங்க விளையாடும் போது புறம்போக்குன்னு இருக்காங்க. இப்ப என்ன, இப்ப உங்க குழந்தைங்கள என்ன சொல்லி திட்டுனா உங்களுக்கு இப்ப கோவம் வரும்? இதுக்கு மேல என்ன சொல்லி திட்டுனா? ஐயா அம்மா கோவம் வரதானே செய்யும். அது எப்படி புறம்போக்குன்னு சொல்றது? முதல்ல வயசானவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கனிவு வேணும்ல. பார்த்தானா திட்டுவாங்க தானாவே. நான் ஸ்கூட்டி எடுப்பேன் திட்டுவாங்க. என்ன திட்டுவாங்க? உங்களை என்ன திட்டுவாங்க? எப்படி போகுது பாரு எரும மாடு அப்படிலாம் திட்டுறாங்க. ஆமா சார். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா? அவங்க மட்டும் திட்டுவாங்க. இவங்கள்ட்ட நான் டெய்லி வந்து சொல்லிட்டு தான் இருப்பேன். ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. நீங்க கேட்கலன்னா நான் கேட்டுருவேன்னு சொல்லுவேன். ஆனா அவங்க கேட்கவே மாட்டாங்க. இனிமேல் இந்த பாட்டியோல யாரோ ஒருத்தவங்களோ இது மாதிரி அநாகரிகமா திட்டுறான்னு வச்சுங்களேன், இப்போ உங்க ஹஸ்பண்டோட பெர்மிஷனுக்குலாம் வெயிட் பண்ணாதீங்க. பழைய மனோகரி எப்படி இருப்பாளோ காட்டிடுங்க. அதுக்கப்புறம் அமைதியா இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ரத்தத்திலே ஊறின மாதிரி மாத்த மாட்டாங்க. மாடர்ன் ட்ரெஸ் சார். நீங்க பயங்கரமா ட்ரெஸ்ஸிங்லாம் இருக்குங்க. தேங்க்யூ சார். இது உங்க ஊர்ல இருக்க ஸ்டைல் அதா? இதெல்லாம் முடியல ஒண்ணு வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் கல்யாணம் பண்ணப்போ இந்த கல்யாண பொண்ணு வச்சிருக்கே பாத்திருக்கேன். இப்பதான் முகத்துல வெளியே பாக்குறேன். அதெல்லாம் நீ என்ன யூஸ்வலா எங்க வெளியே போக பட்டு போவீங்களா? எங்கயாச்சும் ஃபங்க்ஷன்லாம் போனா இப்படிதான் சார் எனக்கு போகணும்னு ஆசை. ஃபங்க்ஷனுக்கு போவேன். டிவி ஷோக்கு இப்படி வந்திருக்கீங்க. அவர் பெருமைப்படுவாரு, நம்ம ஷோவையும் ஃபங்க்ஷனா நினைச்சு வந்திருக்கீங்க அந்த பொண்ணு.
இன்னும் கொஞ்சம் இருந்தா வந்து காட்டுக்கு அந்த கஷ்டப்படுவேன். ஆனால் அவங்க வந்து ஃப்ராக் போட்டுக்கோ லெஹெங்கா போட்டுக்கோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. கல்யாணம்னா ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்படி தான் போவாங்க. ஆனால் அவங்க வந்து இப்படிலாம் வராது, கொஞ்சம் நல்லா ஃபேஷனாக ட்ரெஸ் போட்டுக்கோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினச்சிக்காதீங்க. ஸோ அப்படி வந்து கிராமத்திலிருந்து இவர்கள் வருவதனாலேயே இவங்ககிட்ட இந்த குவாலிட்டிலாம் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா கல்யாணம் பண்ணி பார்த்த போது தெரிஞ்சு இல்லை. அப்படி காலங்காத்தால நமக்கு முன்னாடி எந்திரிடுவா. நம்மளாம் வெள்ளமா எந்திரிச்சதே கிடையாது, நமக்கு முன்னாடி எந்திரிடுவா. உங்க கனவு என்ன தெரியுமா? எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். காலைல எந்திரிச்ச உடனே சுப்பிரபாதம் பாடும், சாம்பிராணி மணக்கும். காலைல எந்திரிச்ச ஏங்க அப்படின்னு எழுப்புவாங்க. ஆமாம் சார். நடந்தது என்ன அதை சொல்லுங்க சார். காலைல எந்திரிச்சிங்க சமைக்கிறதே ஒரு அரிசி உல வைக்கிறதே நானா தான் சார் இருக்கிறேன். கல்யாணம் முடிச்சதுல இருந்து வேற ஒன்றும் பண்ண முடியல சார், முடிஞ்சு. அவரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் வந்து எழும்பி இதெல்லாம் பண்ணிட்டு காஃபி வந்து கொடுக்கணும்னு. ஆனா அது வந்து கடவுளோட விதி. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறலாம். ஆனா அது வந்து கடவுளோட விதி. நான் வந்து இப்படி அமைஞ்சு அவர் எனக்கு கொடுக்குற மாதிரி நானும் பிளஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க அப்பா செஞ்ச சதி அது. கடவுள் மேல பழி போடுறாங்க பாருங்க. என்னடா அது? ஓகே, எந்த விஷயம் உங்க மனைவி மாத்திக்கவே மாட்டேங்காங்க? இந்த ஒரு விஷயம் மாத்திக்கவே மாட்டாங்க. இவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ண மெயின் ரீசனே வந்து எங்க அம்மா இவங்க ஒரே காமன் டைப், அமைதியாவே இருப்பாங்க, சாஃப்டாவே இருப்பாங்க. ஸ்டார்டிங் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸா பாத்தீங்கன்னா பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்க இருந்து கத்துக்கனான்னு தெரியல. இன்னும் மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. ஒரு நிமிஷம் 10 நிமிஷம் அரை ஹவர் பேசலாம். 1 hour பேசும்போது ஆபீஸ் லேட்டா போனா செத்துப்பாங்க சார். தம்பு வைக்கணும், வைக்கலன்னா நம்ம செத்தி விட்டுருவாங்க. பேசிக்கா அவர் என்ன சொல்ல வர புரியுதா இல்லையா? திருமணம் பண்ணும்போது எங்க அம்மா மாதிரி சுபாவமா இருக்காங்களேன்னு தான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ண பிறகு நான் ஏமாந்துட்டேனே ஃபீல் ஆவறேன் அப்படிங்கிறாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இன்னும் நான் ஏமாந்துட்டேங்கிறாரு. நீங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. அவர் திரும்ப சார் ஏமாந்தேன். நீங்க என்ன ஏமாந்தீங்க? அது ஒரு போர் ஃபேமிலி சார். அது எல்லாம் நான் முடிஞ்சுங்க. நான் எனக்கு வந்து ஜாலியா இருக்கணும். அது போர் ஃபேமிலி. அம்மா உம்முன்னு இருக்கும், பையன் உம்முன்னு இருக்கும். அதனால என்ன பண்ண, வீட்டை பூட்டிட்டு எங்க வீட்டுக்கு போயிடுவேன். ஏங்க உங்களுக்கு போர் அடிச்சா நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. அவங்க இருக்கிற வீடு போட்டுறீங்க. என்னங்க இது நியாயமா இருக்கு? அவங்கள உள்ள வச்சு போட்டுட்டு நீங்க தான் போரா இருக்கீங்க, எல்லாம் வெளியே வர மாட்டீங்க, உள்ளே தின்னுட்டு தூங்குது. அவங்கள லொக் பண்ணிட்டு இவங்க கீழே சுத்திட்டு வீட்டுக்கு போயிடுறது. அது நல்லா இருக்கு. நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. வைலாக் இந்த சென்னையே மன அழுத்த சென்னை சார். சென்னையே மன அழுத்த சென்னையா? மன அழுத்தத்தோட தான் இருப்பானுங்க. யாரு பாரு மன அழுத்தம். ஆனா கிராமம் அப்படி கிடையாது. எங்க வேணாலும் ஜாலியா போலாம், பேசலாம், காத்து எல்லாமே இருக்கு. ஏன் இவ ஃபேமிலி போர் ஃபேமிலி போர் ஃபேமிலி சாப்பிட்டமா தூங்கணும் படுத்த இது ஆயிடுங்க. கொஞ்சமா எப்படி சார் பேசுவோம்? கொஞ்சமா பேசினதுனா கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சமா பேசினேன். எங்களுக்கும் தான் ஆசை ஹஸ்கி வாய்ஸ்ல பேசணும் எல்லாம். ஆனா எங்க சார் செட் ஆகல சார். ஆனா எனக்கும் தான் நீ முன்னாடி இந்த மாதிரி இருக்கணும்னு இருக்கு. இல்லையே, முன்னாடி கொஞ்சம் பேசினார் நல்லா. இப்போ வந்து ரொம்ப பிபி கேட்க டென்ஷன் வைக்கிறேன். செக்யூரிட்டியா நானு என்னன்னா பாத்துக்கணும் முதல்ல அப்படினு ஒரு லெவல்ல போடுறாரு சார். எனக்கு சார்ட் போடுறாரு. நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படியே மேனேஜர் மாதிரி பண்றாரு. அவங்க ஆபீஸ்ல பண்ண வேண்டியது அப்படியே எங்க கிட்ட வரும். நாங்க மதிக்க மாட்டோம். ஆனா இருந்தாலும் புதுசெல்லாம் மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. எங்க மாமனார்ல அப்போ டேய் உன்னை கூப்பிடுறாளா என்ன கூப்பிடுறாளா? சில சமயம் மாமா அண்ணாமா அவரும் கேட்பாரு, இவரும் அப்படின்னுவாரு. அது கொஞ்சம் ரொம்ப காமெடியா போயிடுது. இருந்தாலும் நான் மாத்திக்காம அப்படியே கூப்பிடுவேன். இப்ப டே நாகராஜ் கூப்பிட மாட்டேன். லைக் எங்க மாமனாரை கூட அங்கிள்னு கூப்பிடுவேன். வேற யாரா இருந்தா மாம்ஸ் அந்த ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அது இவங்களுக்கு மட்டும்தான். சோ அதை நான் டாட்டூவா போட்டுக்கிட்டேன். எப்படி கூப்பிடுவீங்க? மாமா. இப்போ கோவமா இருக்கீங்க, எப்படி கூப்பிடுவீங்க? மாமா. நீங்க சிட்டி போனா ஆக்சுவலா இங்க இருக்க யாருக்கெல்லாம் வந்து அவங்களோட மனைவி வந்து மாமான்னு கூப்பிடணும்னு ஆசை? வேணுமா? இது வேற பண்ணுமா? சொல்லு. என்ன மீனிங்னா எம் வந்து மகா, எம்பி பாலனி, எம்பி கூடுவாங்க. சார் இவ்வளவு வருத்தம் இருக்குன்னு இங்க வந்து சொல்றாரு சார். நீ தமிழால போய் மாமா கேக்குறியா? மாமா இது சூப்பர். சும்மா கேட்டது தான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். ஏன் சார் நீங்களே வாய் திறந்து கேட்க வேண்டியதானே? 18 வருஷம் இந்த ஷோக்கா வெயிட் பண்ணிட்டீங்களா? மாமா டென்ஷன். மாமா வந்து எப்படி மாமான்னு கூப்பிட முடியும்? சார் இவங்க கூப்பிடலாம் பரவாயில்ல சார். இவங்க தங்கச்சி மாச்சி இவங்களும் கூட மாட்டாங்க மாமான்ட்டு. வாங்க போங்க தான் கூடுவாங்க. நீங்க இதுக்கு வருத்தப்படுற மாதிரி தெரியல. ஏப்பா நான் நல்லா இருக்க பிடிக்கலையா? உலக்கில எடுத்து கொண்டு வருவாங்கயா.
இல்ல சார் இவங்க சைடுல யாருமே கூப்பிட மாட்டாங்க. அந்த மாமண்ட வார்த்தை என் லைஃப்ல இல்லவே இல்ல. அதான் இவ்வளவு நேரம் நீங்க ஏதோ உங்க ஒய்ஃப் கூப்பிடலன்னு ரொம்ப ஆதங்கத்துல பேசுற மாதிரி தெரிஞ்சுச்சு. ஆனா இப்ப பார்த்தா மச்சினிசி கூப்பிட மாட்டீங்க, குழந்தை கூப்பிட மாட்டீங்க, யாருமே கூப்பிட மாட்டாங்க. அட்லீஸ்ட் யாருன்னா கூப்பிடுவாங்களா? யாருமே கூப்பிட மாட்டாங்க. மொத்த பேரும் மாமா தான். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்க. நன்றி, வணக்கம். இது ஒரு மாதிரி கலகலன்னு போச்சு. நல்லா தான் இருந்தது, ஃபன்னு தான். ஆனா எனக்கு பிடிச்சது அந்த வினோத கேஸ். 6 மணிக்கு மேல புருஷனே கூப்பிட்டாலும் படத்துக்கு வர மாட்டேன். புருஷனே சிசிடிவில வந்து நான் தான் சொன்னாலும் வரக்க மாட்டேன். ட்ரெயினா வர மாட்டேன். காரணம் நான் ரிதம் படம் பார்த்தேன். ஆஹா, அதுக்கு ஒரு காரணம் சொல்லாங்க பார்த்தீங்களா? பஸ்ஸுனா டிரைவர் தூங்குறாரான்னு தெரியும், ட்ரெயினில் தெரியாது. ஆமா, இவங்களை என்ன பண்ணணும், இங்கே அந்த அண்டர் கிரவுண்ட் எம்ஆர்டி முத எம்ஆர்டி இங்கே போட்டோன்னே நான் அம்மா மிஸ்டி எல்லாம் போகிறோமா, அம்மா உள்ள வந்து ஏறுறாங்க. ஏறிட்டு கடைசி பெட்டி, அதாவது ட்ரெயின் இப்படி போகும்போது அதுதான் மொதல் பெட்டி, அதில் ஏறிட்டோம். ஏறினோடனே பதறாரு ஐயா, என்னோட மொதல் டிரைவர் எங்கடா? ஏன்னா அந்த முதல் பெட்டியில் நாங்கள் தான் இருக்கோம். அந்த பக்கம் இந்த கண்ணாடி இருக்குது, ஜன்னல் அந்த பக்கம் தெரியுது. அப்போ தான் சொல்கிறேன், எம்ஆர்டிக்கு ஏது டிரைவர் என்னன்னு முகமெல்லாம் மாறிட்டு, ஏது ஆள் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கா, என்னை இறக்கி விடு, நான் வீட்டுக்கு நடந்து போகிறேன், வாடா. கடைசி வரைக்கும் இப்போ பழகிட்டாரு. அந்த எம்ஆர்டிக்கு டிரைவரே கிடையாது. அது இஷ்ட குண்டிக்கு வருது, இஷ்ட குண்டிக்கு கதவை திறக்கும், இஷ்ட குண்டிக்கு ஓடும். அப்போ அந்த அம்மா எல்லாம் இங்க வந்தா இதுல ஏற மாட்டாங்க. சொல்லணும், இங்க வாரு, உனக்கு ஒரு டிரைவர் தூங்குறாரா இல்லையான்னு தானே பிரச்சனை, நீ வா எம்ஆர்டிக்கு வான்னு ஏத்திடணும். ஏத்தி மூணுக்கு அப்புறம் சொல்லணும், ஏன் பயப்படுற, ஏன்டா பயப்படுற, இதுல டிரைவர் இல்ல, டிரைவர் இல்லையா, ஐயா. ஆரம்பத்துல ஜோசிச்சா வினோதம் இவர் முதல் தடவை எம்ஆர்டிக்குள்ள வந்துட்டு, என்னடா டிரைவர் எங்கடா, அது பாட்டுல போய்கிட்டு இருக்கு. அவன் ஒண்ணு எங்கிட்ட அவன் அம்மா என்ன பார்த்துட்டாங்கன்னா, டிரைவர் ஒண்ணுக்கு போற கெப்பா பார்த்து ட்ரெயின் அதுவும் ஆசை இருந்தா தானே ஒண்ணுக்கு போறதுக்கு. அவங்க எங்கேயாவது இருந்துகிட்டு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வித்தியாசமான கேஸ் தான் இல்லை அந்த அக்கா. நல்லா இருக்கு. அவங்கள அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.